நிச்சயமா இன்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் 11:30 அளவில் மேலக ஆளுநர் அவர்களை சந்திக்க இருக்கின்றார்கள் இந்த விஷயமாக. அது மட்டும் இல்லாமல் ஜாபர் சாதிக் NCP நேஷனல் கிரைம் போலீஸ் என்று மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் காவல்துறையின் மூலமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரணையத்தில் இருக்கின்றார். விசாரணை வளையத்தில் இருக்கும்போது அதை தாண்டி மேற்கொண்ட சம்பவத்தில் கருத்துக்கள் கூறுவது சரியாக இருக்காது. இருந்தாலும் இந்த விசாரணையின் முடிவில் என்று சொன்னால் அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருந்தவர். இருந்த நேரத்தில் மாண்புமிகு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற MK ஸ்டாலின் உட்பட இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைவருடன் நெருக்கம் காட்டி பழகி வந்திருக்கிறார் என்பது அனைத்து ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியான செய்தி. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களோடு பல ஆண்டுகளாக தொடர்பில் இருந்திருக்கின்றார். நெருங்கிய தொடர்பில் இருந்து திரைப்படத்துறையின் மூலமாகவும் திரைப்படத்துறையில முதலீட்டு செய்திருக்கின்றேன், கட்டடங்கள் கட்டுவதில் ரியல் எஸ்டேட்லையும் முதலீடு செய்திருக்கின்றேன் என்று அவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக தகவல் இருந்தது. இதை விசாரிக்கின்ற நேரத்தில் தமிழகம் பல அதிர்ச்சிகரமான சம்பவங்களை சந்திக்க நேரிடும் என்று சொன்னால் இன்னைக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் எந்த அளவில் தொடர்பு இருந்தார்கள் என்பதை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவ்வளவு எளிதாக விடமாட்டார்கள். அது வருகின்ற நேரத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் எப்படி தமிழகத்தில் விசுவரூபமாக எடுத்ததோ அதையும் தாண்டி இன்றைக்கு போதைப் பொருள் கிட்டைக்கியாக தமிழகம் மாறியதற்கு இது ஒரு மூல காரணமாக இருக்கும் என்பதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள். தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்தால் மட்டும் போதாது, கைது செய்ததன் விளைவாக அவருடைய விசாரித்து அதை தொடர்புடையவர்கள் அத்தனை பேரையும் கைது செய்ய வேண்டும். உண்மை சம்பவங்களை, உண்மை செய்திகளை வெளிச்சத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகத்தில் இருக்கின்றது. நேற்று தினம் கூட தொலைக்காட்சியில் வந்து ஒரு சிறுமி கூட இங்கேயும் மர்மமான முறையில் தூக்கி விட்டில்லை, காணாமல் போயிருக்கு. எண்ணற்ற குற்றச்சம்பவங்கள் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்த பிறகு போதைப் பொருள் நடமாட்டம், மது போதை, கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு இங்கே புழங்குவது மட்டுமல்ல, இங்கே மையமாக வைத்து இங்கே இருந்து பல நாடுகளுக்கு அனுப்புவதற்கு ஒரு கேந்திர மையமாக தமிழ்நாடு செயல்படுகிறது சொன்னால் 90ல் தீவிரவாதங்கள் இங்கே உருவாகி அதன் விளைவாகத்தான் மாண்புமிகு அன்றைக்கு உள்ள பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டார். கோயம்புத்தூரில் குண்டுவெடி போன்ற சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. அது இன்றைக்கு தீவிரவாத சக்தி என்று சொல்லி அன்றைக்கு ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்றைக்கு என்று சொன்னால் போதைப் பொருளின் கேந்திரமாக இன்றைக்கு 2-3 ஆண்டுகளாக உருவாகி இந்திய துணைக்கண்டத்தில் மட்டுமல்ல, வெளிநாடுகளில் உள்ள சில தீவிரவாத நாடுகளைப் போல இங்கே போதைப் பொருள் புழக்கம் என்பது எதிர்கால சந்ததியினரை அளிக்கின்ற அளவுக்கு, அடுத்த தலைமுறையே பாதிக்கின்ற அளவுக்கு தமிழகம் இன்றைக்கு அபாயகரமான நிலையில போய்கொண்டிருக்கின்றது என்பதை இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நிச்சயமாக ஓட்டு வங்கியில் மக்கள் இன்றைக்கு அச்சத்தின் உச்சியில் இருக்கின்றார்கள். மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்வதற்கு அச்சப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. என்று சொன்னால் சில பச்சிளம் குழந்தைகள் முதல் மாணவ செல்வங்கள் வரை இன்றைக்கு இளைய தலைமுறை எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையை பார்த்து தமிழக மக்கள் வேதனைப்படுவது என்பது வேறு, அச்சம் கொள்வது என்பது வேறு. வேதனையும் தாண்டி இன்றைக்கு அச்சத்தில் உறைந்து போயிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி இருந்தால் தமிழ்நாடு இன்னைக்கு போதை மாநிலமாக மாறிவிடும், ஒரு கலாச்சாரமே அடுத்த தலைமுறை கெட்டுவிடும் என்ற பெற்றோர்கள் எல்லாம் பயத்தில் இருக்கின்றார்கள், கொதிப்பில் இருக்கின்றார்கள். இந்த கொதிப்பு நிச்சயமாக தேர்தல் நேரத்தில் 2011 நடைபெற்ற 2G ஸ்பெக்ட்ரம், குடும்ப ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி எப்படி அவர்களுக்கு எதிர்ப்பாக இருந்ததோ அதே போல எதிர்ப்பு அலை இந்த தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும், எதிரொலிக்கும். கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு கூட சொல்லுவாங்க. அது அவங்க கட்சியை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. தேர்தல் கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி அமைகின்ற நேரத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வார்கள். நாங்கள் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகின்றோம், இன்னைக்கு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கின்றது. மாநில அரசு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப் பொருள், கலாச்சாரம், விலைவாசி உயர்வு, பல்வேறு மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு போன்ற பல்வேறு சுமைகளை இன்றைக்கு மக்களுக்கு சுமத்திருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியின் மீது வெறுப்பில் இருக்கின்றார்கள். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்தால் மாநில அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. ஏமாற்றி ஒரு நிர்வாக சீர்கேடான அரசை கொடுக்கிறனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிவு இருக்கின்றது. இந்த 2 நிலைகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாக வாக்கு வங்கிகளாக எங்களுக்கு மாறும். நிச்சயமாக களத்திலே வெற்றி பெறப்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். 39 இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம். கூட்டணி புதிதாக கமலஹாசன் தவிர கமலஹாசன் கூட சீட்டு ஒதுக்கப்படவில்லை. நீங்கள் அதுல செய்ய வேண்டும். ஏற்கனவே இருந்த கூட்டணியை தான் புதுப்பிச்சிருக்காங்க, புதுசா ஒண்ணு கூட்டணி சேர்க்கல. இதே கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி அமைத்து தேர்தல் செஞ்சார்கள். அதற்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் இதே கூட்டணி தொடர்ந்தது.
ஈரோடு இடைத்தேர்தலில் இதே கூட்டணியில தான் சந்தித்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த கூட்டணி தான் சந்தித்தார்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் உருவான கூட்டணி தான் இப்பொழுது தொடர்ந்திருக்கின்றது. புதிதாக மக்கள் நீதி மையம் இணைந்தால் கூட அவர்களுக்கு போட்டியிடுகின்ற வாய்ப்பு தரப்படவில்லை. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். புதிதாக எந்த கட்சியும் திமுக உள்ள சேரல, இருக்கின்ற கட்சிகளை தக்க வைத்திருக்கின்றார்கள். எனவே இதுல பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் வந்துவிட போவதில்லை. திமுகவின் உள்ள முதல்ல அத்தனை எதிர்ப்பும் அவருடைய கூட்டணி கட்சிகள் மீதும் சேர்ந்து பிரதிபலிக்கும்.